ஒரு கிராமத்தில் கண்ணன் என்றொரு வயதான மீனவர் இருந்தார். அவர் தினமும் தன் படகில் கடலுக்குச் சென்று மீன் பிடிப்பார். அவர் பேராசை இல்லாதவர். தன் மனைவிக்கு வேண்டிய அளவு மீன்களை மட்டுமே பிடித்துக்கொண்டு திரும்புவார். ஒரு நாள் கண்ணன் கடலில் வலையை வீசியபோது அவருக்கு ஒரு வித்தியாசமான தங்க மீன் கிடைத்தது. அந்த மீன் கண்ணனை பார்த்து மனித குரலில் பேசியது. மீனவரே, தயவு செய்து என்னை கடலில் விட்டுவிடுங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் கேட்கும் ஒரு வரத்தை நான் தருவேன் என்றது தங்க மீன். கண்ணன் ஆச்சரியப்பட்டார். இருந்தாலும் அவர் மீனை மீண்டும் கடலில் விட்டுவிட்டார். தன் வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம் நடந்ததைச் சொன்னார். கண்ணனின் மனைவிக்கு ஆசை அதிகமாக இருந்தது. ஏன் ஒரு வரத்தை கூட கேட்காமல் வந்தீர்கள்? உடனே போங்கள், நமக்கு ஒரு பெரிய வீடு வேண்டுமென்று கேளுங்கள் என்று வற்புறுத்தினாள். மீனவர் மீண்டும் கடலுக்குச் சென்றார். தங்க மீன் அவர் முன் தோன்றி, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டது. கண்ணன் தயக்கத்துடன் தன் மனைவியின் ஆசையை கூறி ஒரு பெரிய வீட்டை வரமாக கேட்டார். அடுத்த கணமே அவர்களின் பழைய குடிசைக்கு பதிலாக அழகிய பெரிய வீடு இருந்தது. வீட்டை கண்ட மனைவிக்கு மகிழ்ச்சி நிலைக்கவில்லை. போதாது, நான் காட்டின் இளவரசி போல பட்டு உடைகள் அணிந்து நகைகளுடன் வாழ வேண்டும், அதை கேள் என்று மீண்டும் கணவனை துரத்தினாள். மீனவர் மீண்டும் சென்று அதே வரத்தை கேட்டார். இளவரசியின் ஆடைகளுடன் அவர் மனைவி அமர்ந்திருந்தாள். ஆனால் சில நாட்களிலேயே மீண்டும் சலிப்படைந்த மனைவி, எனக்கு இந்த கிராமத்தின் மீது அதிகாரம் வேண்டும், நான் எல்லோரையும் ஆளும் ராணியாக மாற வேண்டும் என்று பேராசையுடன் கத்தினாள். மீனவருக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. தயவு செய்து இத்துடன் நிறுத்திவிடு என்று அவர் மனைவியிடம் கெஞ்சியும் அவள் கேட்கவில்லை. கடைசியாக மீனவர் மீண்டும் கடலுக்குச் சென்று தன் மனைவிக்கு எல்லோரையும் ஆளும் ராணி வரம் வேண்டுமென கேட்டார். தங்க மீன் அமைதியாக மீனவரை பார்த்தது. உன்னுடைய மனைவிக்கு எல்லையில்லா ஆசைகள் மட்டுமே உள்ளன. அவளுக்கு எதுவும் நிரந்தரமான சந்தோஷத்தை தரப்போவதில்லை. அதனால் அவள் மீண்டும் தன் பழைய குடிசைக்கே திரும்பிச் செல்லட்டும் என்று கூறியது. மீனவர் வீட்டிற்கு திரும்பி வந்தபோது அவருடைய மனைவி இளவரசி ஆடை நகைகள் அனைத்தையும் இழந்து பழைய குடிசையின் வாசலில் சோர்வுடன் அமர்ந்திருந்தாள். மீனவர் அவளிடம் அமைதியாக, தேவையானதை மட்டும் வைத்து சந்தோஷமாக வாழ்வதே பெரிய வரம் என்று கூறினார். அவர்கள் இருவரும் பிறகு போதும் என்ற மனதுடன் அமைதியான பழைய வாழ்க்கையை மீண்டும் வாழ்ந்தனர். நீதி: பேராசை எப்போதும் துயரத்தையே தரும். கிடைத்ததைக் கொண்டு வாழ பழகினால் நிம்மதியே நிரந்தர சந்தோஷம்.